அடுத்தடுத்த தமிழ் படங்களில் பிஸியாக நடித்து வந்த நடிகை அருந்ததி நாயர் சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து கடந்த 6 மாதங்களாக படுத்த படுக்கையாக இருப்பதாக தெரியவந்துள்ளது. அருந்ததி நாயரின் உடல்நிலை குறித்து நியூஸ் தமிழிடம் பிரத்யேகமாக பேசியுள்ள அவரது சகோதரி பல விஷயங்களை விளக்கியுள்ளார். தமிழ் சினிமாவில் விஜய் ஆண்டனியின் சைத்தான், விமலின் கன்னிராசி உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகை அருந்ததி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். சொந்த ஊரான கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள கோவளம் தேசிய சாலையில் தனது சகோதரருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது இந்த விபத்து நடந்த நிலையில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. திருவனந்தபுரம் அனந்தபுரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அருந்ததி நாயருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனால் கடந்த 1.5 வருடமாக அவர் பொதுவெளிக்கு வராத நிலையில் உடல்நலம் குறித்து பல்வேறு தகவல்கள் பரவியது. இந்நிலையில் தான் அருந்ததி நாயரின் தங்கை தனது அக்காவின் உடல் நலம் குறித்து நியூஸ் தமிழிடம் பேசினார். இப்ப எந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு மேடம்? என்ன மாதிரி சிகிச்சை அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு? ஆக்சுவலா இந்த திருவாண்டம் அனந்தபுரி ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்ரீ மார்த்தாண்டபிள்ளை சார் தான் அவங்கள பாத்திருக்காங்க. ஹீஸ் லைக் ஒன் ஆஃப் ஃபேமஸ் டாக்டர்ஸ் இன் இந்தியா. அவங்க வந்து நியூரோபதிக் மெடிசின்ஸ் அண்ட் சைக்காட்ரி மெடிசின்ஸ் தான் இப்ப போயிட்டு இருக்காங்க அக்காக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஷீ இஸ் இம்ப்ரூவிங். அவள ஐ சைட் வந்து ரைட் ஐ அண்ட் ரைட் இயர் வாஸ் நாட் ஒர்க்கிங் ஆக்சிடென்ட் ஆன போது. பட் இப்போ வந்து சின்னதா ரைட் ஐல நாம வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பாக்குறாங்க. சோ அதுக்காக உள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் ஆல்சோ நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான். அருந்ததி நாயருக்கு தலையில் அடிபட்ட காரணத்தால் மூளையில் காயம் ஏற்பட்டதாகவும் பிரபல மருத்துவர் சிகிச்சை அளித்து வருவதாகவும் கூறிய அவர், நடிகர்கள் பலர் சிகிச்சைக்காக உதவி கரத்தை நீட்டியதாகவும் பகிர்ந்துள்ளார். ஃபர்ஸ்ட் நீங்க போட்டிருந்தீங்க, எங்களுக்கு இந்த மாதிரி உதவிகள், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு மெடிக்கல் சிகிச்சைக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த ரீதியில எத்தனை தமிழ்நாட்டுல இருந்து எந்தெந்த ஆக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? அதே போல கேரளால இருந்து எந்தெந்த ஆக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு முன் வந்து உங்களுக்கு உங்க நம்ம இவங்களுக்கு நடிகை ஹெல்ப் பண்ணாங்க உங்க சிஸ்டருக்கு? ஆக்சுவலா அது சொல்லணும்னா நிறைய ஆக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சில பேர் அவங்களோட நேம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால அது சொல்லல. பட் சம் பீப்புள் லைக் இப்ப தமிழ்ல இருந்து நம்ம விஜய் ஆண்டனி சார் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அக்கா கூட படம் பண்ணிருக்கிறதுனால அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்களோட அம்மா எல்லாமே நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க. சோ அவங்க ஒரு அமௌண்ட் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் அந்த அக்காக்கு நான் மெசேஜ் போட்டிருந்தேன் லைக் நார்மலி. பட் அவங்க கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷிரீஷ் அண்ணா வந்து அக்கா மெட்ரோ ஷிரீஷ் சொல்லுவாங்க, அக்காவோட ஒரு ஃப்ரெண்ட், குட் ஃப்ரெண்ட். அவங்க வந்து இன்னும் ஒரு வெரி ரீசன்ட்லி ஆல்சோ அவங்களோட படம் இப்ப ரிலீஸ் ஆகுது. அவர் இன் பிட்வீன் ஆல்சோ அவங்க அக்கா பத்தி கேட்பாங்க. இப்ப என்கிட்ட கேட்பாங்க, லைக் ஒரு தங்கச்சி மாதிரி என்கிட்ட கேட்பாங்க ஏதாச்சும் நீட் இருக்கான்ட்டு. சோ அவங்க கேட்பாங்க. அண்ட் வர்ஷா பொல்லாமா அக்காவோட ஒரு குட் ஃப்ரெண்ட், அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க பாக்குறதுக்கு. அண்ட் ஷிரீஷ் ஆல்சோ வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மலையாளத்துல இருந்து நிக்கிலா விமல் அக்கா நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்க இன்னும் அவங்க கான்டாக்ட்ல தான் இருக்கோம். சுரேஷ் கோபி சார் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன அவங்களால முடிஞ்ச மாதிரி அவங்களால ஹெல்ப் பண்ணிருக்காங்க. யூஸ்வலா ஒரு பர்சனுக்கு கிடைக்கிற மாதிரி அவ்வளவு ஹெல்ப் எல்லாம் என் அக்காக்கு கிடைக்கல. அது அவங்க ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால என்னமோ எனக்கு தெரியல. பட் யூஸ்வலா வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் ஆகும்போது ரொம்ப ஈஸியா ஒரு 30 லேக்கு ஈஸியா ஆகும்னு நான் கேட்டிருக்காங்க. பட் அக்காவுக்கு வந்து டோட்டலா ஒரு எபோ ஒரு 40-45 ஆச்சு. பட் ஃபண்ட் எல்லாம் ரைஸ் ஆகி ஒரு 30-32 அவ்வளவுதான் வந்துச்சு. லைக் ஆமா நிறைய. அதுக்கப்புறம் நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். பட் ஓகே. விஜய் ஆண்டனி, நடிகை நிக்கிலா விமல் உள்ளிட்ட நடிகர் நடிகைகள் நேரடியாக வந்து தனது அக்காவை பார்த்து சென்றதாகவும் இதுவரை 40 லட்சம் ரூபாய்க்கும் மேலாக சிகிச்சைக்கு செலவாகி உள்ளதாகவும் கூறியுள்ளார். வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மெல்ல மெல்ல உடல் நலம் தேறி வருவதாக கூறிய ரம்யா, அவ்வப்போது சுய நினைவு இல்லாத சூழல் இருப்பதாகவும் இதனால் சொந்தமாக பேச முடியாத நிலை நீடிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவங்களோட உடல் எப்படி இருக்கு? அவங்களோட இது என்ன மாதிரி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க? ஆக்சுவலா அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்போ 1.5 year ஆச்சு. சோ அவங்க இம்ப்ரூவிங் ஸ்டேஜ்ல தான் இன்னும் இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேக்குறாங்க. தமிழ் பீப்புள், மலையாளிஸ் ஆல்சோ கேக்குறாங்க. பட் அவங்க இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்காங்க ஸ்டில். அவங்களால சொந்தமா பேசுற அளவுக்கு அவங்க ஆகல. லைக் இந்த மாதிரி இப்போ அக்கா, அம்மா, தங்கச்சி, இந்த உறவுகள் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவளுக்கு வந்து ஒரு 6 month old பேபி மாதிரி மட்டும்தான் பிஹேவ் பண்ண தெரியும். சோ அதனால நிறைய பேர் இப்படி கேக்குறதுனால ஏன் ரிப்ளை பண்ணல நீ, அவங்க ஓகேவான்னு கேட்டுட்டு நிறைய மெசேஜ் வந்துட்டே இருக்காங்க. நியூஸ்ல கூட நான் ஒரு நியூஸ்ல சொல்லியிருக்கேன். பட் அது அவ்வளவு ரீச் போகல. சோ அதனால
அக்கா வந்து ஷீஸ் இம்ப்ரூவிங் ஒன்லி. பட் அவங்களுக்கு என்ன இது யாரு ஒரு போன் கூட என்னன்னு தெரியாது, மொபைல் போன் அதெல்லாம் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஃபுட்டு மட்டும் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சமா வாக் பண்றதுக்காக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் பிசியோ எல்லாம் கொடுத்து அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பேச்சு வரல, கண்ணீர் வரல. சோ ஸ்பீச் தெராப்பி எல்லாம் போயிட்டு தான் இருக்கு, ட்ரைங் தான். பட் 1.5 வருஷம் ஆயிட்டும் அதில் ஆகல. ஏன்னா அவங்க பிரெயின் வந்து அவ்வளோ காய்ச்சி லைக் அப்படி அடிபட்டுருச்சு. சோ அதனால லைக் மே டேக்ஸ் 2 or 3 more years ன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. சரி மேடம், சரி. ஒரு குழந்தையை எப்படி கவனித்துக் கொள்வோமோ அந்த வகையில் தான் தனது அக்காவை கடந்த 6 மாதங்களாக கவனித்து வருவதாக கூறிய அவரது சகோதரி, அவரை நடக்க வைப்பதற்காக பிசியோதெரபி பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். விரைவில் உடல் நலம் தேறி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தி வரும் ரசிகர்களுக்கு அவர் நன்றியையும் தெரிவித்துள்ளார்.